ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கூடவே ஒரு சின்ன தக்காளி ஒன்று அரைச்சி பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுருக்கோம். அந்த தோசைக்கல்லை பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணதை வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 முட்டை எடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு தேவையான அதிகமாக கூட எடுத்துக்கலாம், ஒரு முட்டையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இப்போ வந்து நல்லா அது மேலே வந்து பெப்பர் அதிகமாக போடலாம். பெப்பர் நான் வந்து பச்சை மிளகாய் கம்மியாக போட்டு பெப்பர் வந்து அதிகமாக போடுவேன். பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அதை சுற்றி நம்ம ஆயில் விட்டாச்சு. இப்போ வந்து உடையாமல் திருப்பணும். ஆம்லேட் போடுற பெரிய டாஸ்க் வந்து அதை நம்ம உடையாமல் திருப்பது தான். 2 முட்டை போட்டால் கொஞ்சம் திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அழகாக திருப்பிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அது குக் ஆகிட்ட பிறகு அதை அழகாக திருப்பி போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் அதை சர்வ் பண்ணிட்டா சாப்பிட ஆம்லேட் ரெடி. இந்த மாதிரி ஆம்லேட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.